அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 6/10/2025 திங்கட்கிழமை. டிஎன்ஏ சீரீஸில் ஒரு 4 நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு தங்கம் வெள்ளி இடையே போட்டி, அதாவது தங்கம் வெள்ளி இடையிலான அந்த விலை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து 5வது மற்றும் 6வது அட்டவணை அரசியலமைப்பு விதிகள் பார்க்க போகிறோம். மகாத்மா காந்தி அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். லால் பகதூர் சாஸ்திரியோட பிறந்த நாளை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் தங்கம் வெள்ளி இடையிலான போட்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தங்கத்தோட விலை அதிகரிச்சுட்டே இருக்குது, வெள்ளியோட விலையும் கூடிட்டே இருக்குது. சர்வதேச சந்தையில் அமெரிக்க டாலருடைய ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்காண்டி, பொதுவாக அமெரிக்க டாலரை வச்சு தான் எல்லாருமே வந்து வர்த்தகங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்காண்டி எல்லா உலக நாடுகளும் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எல்லா உலக வங்கிகளும் எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய வங்கிகளும் தங்கத்தை வந்து முதலீடு பண்ணி அதை வந்து எடுத்து வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக தான் இந்த தங்கத்தோட விலை கூட்டிகிட்டு இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சர்வதேச வர்க்கத்தில் அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை குறைக்க உலக நாடுகள் திட்டமிட்டுள்ளன. இதனை அடுத்து டாலர் கையிருப்பை குறைத்து கொண்டு தங்கத்தை வாங்கி குவித்து வருகின்றன. டாலரோட கையிருப்பை குறைச்சி அதுக்கு மாற்ற தங்கத்தை வாங்கி குவிச்சிட்டு வராங்க. குறிப்பாக ரஷ்யா, சீனா, துருக்கி, இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் மத்திய வங்கிகள் தொடர்ந்து தங்கத்தை வந்து கையிருப்பை வந்து அதிகப்படுத்திட்டே வராங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் சவுதி அரேபியா உள்ளிட்ட சில நாடுகளில் மத்திய வங்கிகள் தங்கத்துக்கு அடுத்தபடியாக பாதுகாப்பான முதலீடாக வந்து வெள்ளியை கருதி அதை வாங்கி குவிச்சிட்டு வராங்க. இந்த மாதிரி மத்திய வங்கிகள் வாங்கி குவிக்கிறதுனால அதனோட ரேட் வந்து கூடிட்டே இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. வட்டி குறைப்பு. அமெரிக்காவில் வேலையின்மை அதிகரித்ததால் அந்நாட்டுடைய ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் மாதம் வட்டி வீதத்தை வந்து குறைச்சிச்சு. மேலும் வட்டி விதிகள் குறைக்கப்படலாம் என அறிவிச்சிருக்கிறாங்க. இதனால டாலரோட மதிப்பு சரியும் என்ற காரணத்தினால தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கடந்த சில வாரங்களாக வேகமாக அதிகரிச்சுட்டு வருது. ஒரு பக்கம் எல்லா நாடுகளும் முடிவு பண்ணி பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் அமெரிக்காவே அந்த வட்டி விகிதத்தை குறைக்கிறதுனால டாலரோட மதிப்பும் குறையும். அப்படிங்கிறனால எல்லாரும் என்ன பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க, தங்கத்தையும் வெள்ளியையும் வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் விலை குறையறதா சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் புவிசார் அரசியல் பதற்றம், சில போர் காரணமாகவும் இது வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2022 உக்ரைன் மீது ரஷ்ய போர் தொடுத்தது. 2023 இஸ்ரேல் காசா இடையிலான போர் மூண்டது. இந்த 2 போர்களும் தொடர்ந்து நடைபெறுவதால புவிசார் அரசியல்ல பதற்றம் நீடிக்கிறது. இத்தகைய காரணத்தினால தங்கம் வெள்ளி வந்து போட்டி கொண்டு உயர்ந்து வரதாகவும் சொல்றாங்க. இது ஒரு காரணமாகவும் சொல்றாங்க. அடுத்து தங்கம் வெள்ளி விகிதம், ரெண்டுத்துக்கான விகிதத்தை நம்ம எப்படி பண்ணுவோம்னா, அதாவது தங்கம் வெள்ளி விகிதம் என்பது ஒரு அவுன்ஸ்னா 28 கிராம் சொல்லி அர்த்தம். 28 கிராம், ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையில் எத்தனை அவுன்ஸ் வெள்ளி வாங்க முடியும் என்பதுதான் ஒரு குறியீடாக சொல்கிறாங்க. ஒரு அவுன்ஸ் தங்கம் வச்சு ஒரு அவுன்ஸ் எத்தனை அவுன்ஸ் வெள்ளி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கான குறியீடு. உதாரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் வீதம் 60:1 இருந்தால், அதாவது ஒரு அவுன்ஸ் தங்கம் வாங்க 60 அவுன்ஸ் வெள்ளி, 60 கிலோ வெள்ளி வச்சு 1 கிலோ தங்கம் வாங்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் அவுன்ஸில் வச்சுக்கோங்க 28 கிராமுக்கு. தேவைப்படும். பொதுவாக இந்த விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 50:1 இருந்து 80:1 தான் இருக்கும். இதுக்கு இன்பிட்வீனில் தான் இருக்கும். இப்போ சராசரியாக எப்போ 63:1 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால பிரச்சனை இல்லை இதுக்குள்ளே இருந்தால். மேபி இது 80க்கு மேலே போச்சுன்னா என்னன்னா வெள்ளியுடன் ஒப்பிடும்போது தங்கத்தின் விலை அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லி அர்த்தம். மேபி இது 50க்கு கீழே வந்துச்சுன்னா, 50 கீழே இருக்கிறப்ப வெள்ளியின் விலை வந்து அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? இவ்வளோதான். தொழிற்சாலைகளில் தேவைகளும் அதிகரிச்சுட்டு வருது. அதாவது பொதுவாக ஆபரணங்கள், பாத்திரங்கள் தயாரிப்பதற்கு வெள்ளி பயன்படுது நம்ம அறிந்ததே. ஆனால் சர்வதேச அளவில் வெள்ளியின் ஒட்டுமொத்த உற்பத்தியில் 60% எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா தொழிற்சாலையில் பயன்படுத்துகிறாங்க. இதன் மூலியமாகவும் நமக்கு வந்து அதனோட ரேட் வந்து கூடுது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கு ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்துவதில் வெள்ளி சிறப்பாக செயலாற்றும். அதனால் அது எல்லா பாகங்களுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இது போக சூரிய மின் உற்பத்திக்கு தேவையான சோலார் பேனல் இது எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறதா வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக சமீப காலமாக மின் வாகனங்களோட உற்பத்தி அதிகரிக்கிறனால தொழிற்சாலையில் வெள்ளிக்கான தேவை முன்பு எப்போது இல்லாத அளவில் இப்போ என்ன ஆரம்பிச்சிருச்சு, கூட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வெள்ளிக்கு வந்து டிமாண்ட் அதிகமாகி ரேட் வந்து கூடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உற்பத்தி குறைவு, ஒரு பக்கம் தேவை அதிகரிச்சுட்டே போனாலும் ஒரு பக்கம் அதனுடைய உற்பத்தி குறைவாக இருக்கிறதும் ஒரு காரணமாக வந்து சொல்கிறாங்க அதனுடைய ரேட்டு கூடுறதுக்கு. அதாவது வெள்ளியின் உற்பத்தி கடந்த ஆண்டு வெள்ளியின் உற்பத்தி 0.9% மட்டுமே அதிகரித்துள்ளது. மேலும் உற்பத்தி செலவு கணிசமாக, அதற்கு உற்பத்தி பண்ணுறதுக்கான செலவும் அதிகரிக்கிறதா வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல. இவ்வளோதான். இதான் அந்த தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க சில காரணங்கள். அடுத்து 5வது மற்றும் 6வது அட்டவணை அரசியலமைப்பு விதிகளை பற்றி சொல்கிறாங்க. 5வது அட்டவணை அப்படி சொல்லி பார்க்குறப்ப
பட்டியலிடப்பட்ட பகுதிகள் மற்றும் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினருக்கு நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடு தொடர்பான விதிகள் தான் நமக்கு 5வது அட்டவணை கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்புல மொத்தம் 12 அட்டவணைகள் இருக்கு. அதில் 5வது அட்டவணையில் இதுதான் கொடுத்துருக்காங்க. பிரிவு 243 இப்பகுதிக்குள் ஜனாதிபதியால் அறிவிக்கப்பட்டவை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ பழங்குடியின ஆலோசனை குழு மற்றும் அந்த பகுதிகளில் அமைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சொல்றாங்க. ஸோ இதில் ஜனாதிபதி என்ன சொல்றாங்கன்னா பழங்குடியினர் ஆலோசனை குழு அப்படிங்கிற மாதிரி ஒன்று அமைக்க போறாங்க. இதில் உறுப்பினர்கள் வந்து 20 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதில் 4 பங்கு உறுப்பினர்கள் அந்த மாநிலத்தில் பழங்குடியின சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறதா வந்து இந்த இடத்துல வந்து சொல்றாங்க. தற்போதைய நிலை வந்து பார்த்தீங்கன்னா 10 மாநிலங்களில் திட்டமிடப்பட்டுள்ள பகுதிகள் இருக்கு. 10 மாநிலங்கள் வந்து திட்டமிடப்பட்ட பகுதிகளாக இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அதே மாதிரி 6வது அட்டவணைன்னு சொல்லி பார்க்குறப்ப அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா மற்றும் மிசோரம் ஆகியவற்றில் உள்ள பழங்குடியின பகுதியில் நிர்வாகம் தொடர்பான விதிகள் 244(2), 275 தன்னாட்சி மாவட்ட கவுன்சில் உருவாக்கம். இங்கே வந்து தன்னாட்சி மாவட்ட கவுன்சில் உருவாக்க போகிறாங்க. அதே மாதிரி இங்கே 30 உறுப்பினர்கள், 24 தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், 4 பரிந்துரைக்கப்பட்டவர்கள், 6வது அட்டவணையின் கீழ் உள்ள பழங்குடியின பகுதியில் அதிக தன்னாட்சி உரிமைகளை அனுபவிக்கின்றவர் ஆளுநரால் இவங்க வந்து இது பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த 5 மற்றும் 6வது அட்டவணை. அடுத்து மகாத்மா காந்தி அவர்களை பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அக்டோபர் 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்த தினம். அக்டோபர் 2, 1869 குஜராத்தில் போர்பந்தரில் வந்து அவர் பிறந்திருக்காப்புல. 1888 இங்கிலாந்து சென்று சட்டம் படிச்சிருக்காங்க. 1893 தென்னாப்பிரிக்காவில் டர்பனுக்கு தாதா அப்துல்லாவின் வழக்குக்காக வந்து சென்றிருக்கார் இவர். அடுத்து இன பாகுபாட்டை எதிர்கொண்டு 1893 பீட்டன் மார்ட்ஸ்பர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரயிலிருந்து வெளியேற்றப்படுறாரு. 94 நேட்டால் இந்திய காங்கிரஸை நிறுவுறாரு. அடுத்து 99 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ஆம்புலன்ஸ் கார்பஸ் நிறுவுறாரு. 1901 கல்கத்தா காங்கிரஸ் அமர்வில் முதல் முறையாக பங்கேற்கிறாப்புல. 1903 இந்தியன் ஒப்பீனியன் செய்தித்தாளை தொடங்குறாரு. ஸோ இதெல்லாம் அப்படியே படிச்சுக்கோங்க. 1904 ஃபீனிக்ஸ் குடியேற்றத்தை நிறுவுறாப்புல. 1906 பிரம்மச்சாரிய உறுதிமொழி எடுத்து சத்தியாகிரகத்தை வந்து 1906 அறிமுகப்படுத்துறாரு. 1909 எஸ்எஸ் கில்டோன் கெசில் கப்பலை வந்து இதை எழுதுறாப்புல. அடுத்து 1910 டால்ஸ்டாய் பண்ணையை நிறுவுறாப்புல. 1912 கோபாலகிருஷ்ண கோகலே தென்னாப்பிரிக்காவுக்கு வருகை புரிகிறாரு. காந்தியோட ஆசான் தான் இந்த கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள். ஸோ இந்தியாவுக்கு திரும்புதல் மற்றும் ஆரம்ப போராட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 9 ஜனவரி 1915 இப்பொழுது பிரவாசி பாரதிய திவாஸாக கொண்டாடப்படக்கூடியது இந்த நாள் தான், இந்த டே தான் நம்ம கொண்டாடுறோம். ஸோ அப்போ தான் இந்தியாவுக்கு திரும்புகிறாங்க. இதுக்கு விருதுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 1915 கெய்சர்கி இந்து பதக்கம் வழங்கப்பட்டது. பின்னர் இது வந்து அவர் வந்து திருப்பி கொடுத்துருப்பாரு. 1915 சபர்மதி ஆசிரமத்தை நிறுவுறாரு. 14 பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி மற்றும் இந்திய உயர்குடியினை விமர்சித்து புகழ்பெற்ற ஒரு உரையை நிகழ்த்துறாப்புல. 17 சம்பரான் சத்தியாகிரகம், 18 அகமதாபாத், அதே 17 கேதா சத்தியாகிரகம். முதல் ஒத்துழையாமை, இது முதல் உண்ணாவிரதம், முதல் குடிமக்கள் கீழ்ப்படியாமை, இந்த 3 இதையும் ஃபர்ஸ்ட் நடத்துறாப்புல. தேசிய தலைமைக்கான காலம் சொல்லி பார்க்குறப்ப 1919 ரவுலட் சட்டத்துக்கு எதிர்த்து போராடுறாரு. ஜாலியன் வாலாபாக் 15 ஏப்ரல் கிலாபத் இயக்கத்தை ஆதரிக்கிறாரு. அடுத்து 1920 ஒத்துழைமை இயக்கம். 1924 சௌரி சேவரா சம்பவத்தை தொடர்ந்து இந்த ஒத்துழைமை இயக்கத்தை திரும்ப பெறாரு. 1924 பெல்காம் காங்கிரஸின் தலைமை இருக்கிறாப்புல. 25 சொல்லி பார்க்குறப்ப அகில இந்திய நூற்பாளர் சங்கம் வந்து நிறுவப்பட்டது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1928 வல்லபாய் பட்டேல் தலைமையில் படோலி சத்தியாகிரகத்தை ஆதரிக்கிறாப்புல. 29 லாகூர் அமர்வில் பூர்ண சுவராஜ்ய தீர்மானம் எடுக்கிறாப்புல. குடிமக்கள் கீழ்ப்படியாமை மற்றும் சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 30 தண்டி யாத்திரை, 31 காந்தி இருவியின் ஒப்பந்தம், அதை தொடர்ந்து 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிறவாப்புல. 32 ராம்சே மெக்டொனால்ட் அறிவித்த சமுதாய விருது, தனி வாக்காளர் தொகுதியை வந்து இது பண்ணுறாரு. அம்பேத்கர் உடனே பூனா ஒப்பந்தம் வந்து பண்ணுறாப்புல. 32 ஹரிஜன் சேவாக் சங்கம் நிறுவப்படுது. 33 ஹரிஜன் சேவாக், ஹரிஜன் வார இதழ்கள்லாம் தொடங்குறாப்புல. 34 காங்கிரஸ் அரசியலிருந்து விலகி ஆக்கப்பூர்வமான திட்டங்களை கவனம் செலுத்துறாப்புல. 36 திருவாங்கூர் கோவில் நுழைய சீர்திருத்தத்தில் வந்து ஹரிஜனர்களுக்காண்டி கோவில் வந்து திறக்கிறாப்புல. அடுத்து இறுதிக்கட்ட போராட்டம் சொல்லி பார்க்குறப்ப 40 தனிப்பட்ட சத்தியாகிரகம், வினோபாபாவுடைய அந்த தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடர்ந்து இவர் பண்ணுறாரு. 42 செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொல்லி வெள்ளையனை வெளியேற இயக்கத்துக்கான தீர்மானத்தை கொண்டு வராரு. 46 பிரிட்டிஷ் அமைச்சரவை நடக்குது. 47 பிரிவின் போது சமூக நல்லிணக்கத்தை உழைச்சி நமக்கு வந்து சுதந்திரம் வந்து கிடைக்குது. 48 கோட்சே அவர்கள் டெல்லியில் வந்து படுகொலை செய்யப்படுறாரு 30 ஜனவரியில். ஸோ யமுனை கரையில் ராஜ்காட்டில் இவர் வந்து அடக்கம் செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன பண்ணுங்க, அப்படியே கோத்ரூ பண்ணி படிச்சிருங்க.
அது மாதிரி லால் பகதூர் சாஸ்திரி பிறந்த தினம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இவருமே அக்டோபர் 2, 1904 உத்தரப்பிரதேசில் சாரா என்ற சிறிய நகரத்தில் பிறக்கிறாரு. தந்தை ஆசிரியராக இருந்தனால சாஸ்திரி 1.5 வயசுலேயே இருக்கும்போது அவர் தந்தை வந்து இறந்துடுறாப்புல. தாயார் பல இன்னல்களுக்கு மத்தியில் அவர் வந்து வளர்த்து தாத்தா வீட்டில் வளர்ந்தவர் தான் இவர். குழந்தைப்புறம் வந்து வறுமை மற்றும் சிரமங்களுக்கு மத்தியில் ஒரு எளிமையான வாழ்க்கையை வளர்ந்துருக்காப்புல. கல்வி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வாரணாசியில் மாமா வீட்டில் கல்வி பயின்றார். சிரமங்களுக்கு மத்தியில் வெற்றி பெற்றிருக்காப்புல. அடுத்து சுதந்திர போராட்டத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப காந்தியோட தாக்கம், காந்தியின் கருத்துக்கள் மற்றும் இயக்கங்களால் அவர் பெரியும் பாதிச்சிருக்கு. 16 வயசில் ஒத்துழைமை இயக்கத்தில் பங்கேற்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காசி வித்யாபீடத்தில் கல்வியை முடித்து சாஸ்திரி அப்படிங்கிற பட்டம் அவருக்கு வந்து கிடைக்குது. 1930 தண்டி யாத்திரை மற்றும் உப்பு சத்தியாகத்தில் பங்கேற்கிறாப்புல. சிறைவாசம் சொல்லி பார்க்குறப்ப சுதந்திர போராட்டத்தில் பல முறை இவர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. மொத்தம் 7 ஆண்டுகள் சிறையில் மட்டுமே கழிச்சிருக்காரு. தலைமைத்துவம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த போராட்டங்களுக்கு அவர் சிந்தனை மற்றும் ஆளுமை, தலைமைத்துவம், திறமை எல்லாத்தையும் வழிநடத்துறதுல மிக சிறப்பாக இருந்திருக்காப்புல. அரசியல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு பிறகு உத்தரப்பிரதேசில் பாராளுமன்ற செயலாளராக அவர் வந்து நியமிக்கப்படுறாரு. அடுத்து பின்னர் மாநில உள்துறை அமைச்சராக பணியாற்றியிருக்காப்புல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1951 டெல்லிக்கு அழைக்கப்பட்டு மத்திய அமைச்சரவையில் முக்கிய பொறுப்புகளை வந்து ஏற்றிருக்காப்புல. ரயில்வே அமைச்சர், பெரிய ரயில் விபத்திற்கு பிறகு தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்து இது நாடு முழுவதும் வந்து பாராட்டப்பட்டது. அதுக்கு அடுத்தபடியாக பசுமை புரட்சி பிரதமராக 1964 நேருவின் மறைவுக்கு பிறகு இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமராக பதவி ஏற்கிறாரு. ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற புகழ்பெற்ற முழக்கத்தை இவர் தான் அளிச்சிருக்காரு. இதெல்லாம் கேட்பாங்க நமக்கு. விவசாயிகளின் உணவு உற்பத்தி அதிகரிக்க ஊக்குவித்திருக்காரு. இவரோட முயற்சியால் தான் பசுமை புரட்சிக்கு வந்து அடித்தளமிட்டிருக்கிறாங்க. உணவு நெருக்கடியை சமாளிக்க இந்தியாவில் சுயசார்பு நிலைக்கு கொண்டு வந்தவர் இவரோட தான். ஸோ விவசாயிகள் மற்றும் வீரர்கள் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லுவாங்க. இவரோட பிரதமர் பதவிக்காலம் சொல்லி பார்க்குறப்ப 1964 நேருவுடைய மரணத்திற்கு பிறகு இந்தியாவோட பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இவருடைய பதவி காலத்தில் இந்தியா பாகிஸ்தான் போர் 1965 நடந்துச்சு. உணவு நெருக்கடியை சமாளிக்க பசுமை புரட்சியை விரைவுபடுத்தினார். இவருடைய எளிமை மற்றும் உயர்ந்த வாழ்க்கை முறை மக்களை ஈர்த்தது. 1966 ஜனவரி 11 தஷ்கனில் ஒப்பந்தத்துக்கு பிறகு திடீர்னு வந்து மரணம் அடைஞ்சிருக்காரு. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான DNA சீரீஸ். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.